பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையில தானே கூட்டணி அமைச்சிருக்காங்க. யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. யாராவது அமித்ஷா சொன்னாரா? நாகேந்திரன் சொல்றாரு. அமித்ஷா சொன்னாரா? ஆமா, மத்தியில மோடி தலைமையில, மாநிலத்துல எடப்பாடி தலைமையில சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார், மோடி கா சர்க்கார், தமிழ்நாடுமே நாங்க உட்காருவோன்றாங்க. யாராவது வந்து எடப்பாடி பழனிசாமி பேரை தப்பி தவறி பிள்ளையா கூட சொல்லிருக்காங்களா? அவர் தலைமையில தான் தமிழ்நாட்டுல தேர்தல். அவர் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாரு. அவர் பேரை சொல்றாங்களா? மாப்பிள்ள அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றது, அமித்ஷாவும் சொல்றாரு, இப்ப இவரும் சொல்றாரு. இப்ப இந்த அறிவிப்புகளுக்கு வாங்கணும், அதிரடியான அறிவிப்பு. 10,000 ரூபாய் கருணை தொகை. கருணை தொகைனா என்ன? நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன, நீங்க குலவிளக்கு திட்டம், கருணை தொகை. குலவிளக்கு திட்டத்துக்கு அது கூட நல்ல பேர் விட்டுருவோம். கருணை தொகைன்னா இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா, இவர் வந்து வாரி வள்ளல் நாங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம கருணை கொடுங்க சாமின்னு கையேந்து நிக்கிறாங்களா? திட்டங்களுக்கு பேர் வைப்பதில் கூட சுயமரியாதை இருக்கணும். அதிமுக உரிமை தொகை, அது உரிமை தொகை. உங்களுடைய பணம், திமுக கொடுக்கல காசு, நீங்க கட்ட டாக்ஸ்ல இருந்து கொடுக்குறோம்.